குருச்சரணம். ரேக்கி குருமார்களை வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த டிசைன் ப்ளவுஸ் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது? நாட் வச்சு சிம்பிள் டிசைன் நெக்கு, ஸ்லீவ் வந்து அதே வச்சுட்டேன். அப்புறம் சேலை வந்து பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. வீடியோவுக்கு கலர் நல்லா கோல்டன் கலர் மாதிரி நல்லா விழுந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் மாறி நோம்பு எப்போ தைச்சது தான். அவங்க வந்து ஒருத்தர் வாங்கவே இல்லை, இப்போ தான் மறுபடியும் வந்து வாங்கிட்டு போனாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கலரு? பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கா பாருங்கள். இது நெக்குக்கு வந்து அந்த லைட் கலர் வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த ஃப்ளீட் வச்சு ஸ்லீவ் வந்து அழகாக சிம்பிளாக ஒரு குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வச்சு சின்னதாக குட்டை கை மாதிரி வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி வச்சுட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். அந்த ப்ளவுஸ் வந்து என்னுடைய அளவு தான் வச்சு தைச்சிருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதுதான் அந்த ப்ளவுஸோட saree. இது வந்து ஒரு பட்டு saree மாதிரி ஒரு லுக்காக இருக்குது. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறனால ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக தைப்பேன். இந்த சேலை பார்த்திங்கன்னா டபுள் சைடு பார்டரு, பீகாக் டிசைனு. பார்க்குறக்கு சும்மா காலேஜ் பொண்ணுங்களாம் இந்த மாதிரி சேலை தான் விரும்புகிறாங்க. பாருங்கள், ஃபங்க்ஷனுக்காக எடுத்தால் தான் இது. பார்டர் வந்து நல்லாயிருக்கு. இது பிங்க் கலர் சாஃப்ட் சில்க் saree. இந்த saree வந்து கோல்டன் கலர் மாதிரி லைட்டாக காப்பர் கலர் கலந்த மாதிரி இருந்துச்சு. பார்டர் க்ரீன் மாதிரி இருக்குது. இதோட ப்ளவுஸ் தைச்சாச்சு. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். வந்து எங்கள் கடையில் நிறைய பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எப்பா நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் டைம் பத்தாது இதுக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் கல்லுப்பு எடுத்து யூஸ் பண்ணி பழகுங்க. நாங்கள் ரேக்கி டீட்ஸை வாங்கினதுக்கப்புறம் இந்த கல்லுப்பு யூஸ் பண்ணுறத பற்றி சொல்லி கொடுத்துக்குறாங்க. வெள்ளிக்கிழமை தான் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து நம்ம ஜாடியில் போட்டு வைக்கணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிங்க. அல்லது குளிச்சுட்டு சோப்பெலாம் போட்டு குளிச்சுட்டு செகண்ட் வந்து கடைசியில் வரும்போது ஒரு மக்கில் 2 மக்கு தண்ணி எடுத்து கல்லுப்பு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு போய் போட்டு அதில் கலக்கிட்டு அப்படியே மேலே ஊற்றிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஏதாவது பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால். கல்லுப்பு வந்து கடல் தண்ணியில் குளித்ததுக்கு சமம். இதை செஞ்சு பாருங்கள். நம்ம கர்ம